ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் காந்தியடிகள் தேச தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் அப்படின்ற தலைப்புக்கு கீழே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பாடத்துக்கான 4th பார்ட் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த பாடத்தில் வந்து 3 பார்ட் வந்து பார்த்துருப்போம். ஐஎன்எம் பாடத்திலேயே இந்த பாடம் தான் கொஞ்சம் பெரிய பாடமாக இருக்கும். காந்தியடிகளோட அந்த பிறந்ததுல இருந்து அவரோட எண்டு வரைக்கும் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத ஒரு பாடமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரே வீடியோவில் அல்லது 2 வீடியோலாம் அந்த பாடத்தை வந்து நம்ம வந்து முடிக்க முடியாது. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பாடத்துக்கான 4th பார்ட்டு. இதோட நமக்கு இந்த பாடம் வந்து முடிஞ்சிடும். இந்த பகுதியில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா 4.7ம் 4.8 வந்து பார்க்க போகிறோம். 4.7ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். வட்டமேசை மாநாடுகள் அப்படின்ற தலைப்புக்கு கீழே அந்த வட்டமேசை மாநாடுகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. 10th புக்கில் நமக்கு வந்து நல்லா ப்ரீஃபாக இருக்கும். இதை பற்றி ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த புக்கில் இங்கே என்ன இருக்குது அப்படின்றத மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, சைமன் குழு தனது அறிக்கையை அரசிடம் சமர்ப்பித்தது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி பார்ட்டில் வந்து என்ன பார்த்தோம்? சைமன் குழு வந்து வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அமைச்சிருந்தாங்க. சைமன் குழு அப்படின்ற ஒரு குழுவை ஆங்கிலேயர்கள் அமைச்சிருந்தாங்க. எதுக்காக அந்த குழுவை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க? அரசியல் சாசனத்தில் சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும், அதுக்கான தவணைகளை ரெடி பண்ணணும்னு சொல்லி தான் சைமன் குழு வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஆங்கிலேயர்கள். ஆனால் அந்த குழுவில் இந்தியர்கள் யாருமே இல்லை. இதை இந்திய தலைவர்கள் யாரும் ஏற்றுக்கவும் இல்லை. இதனால என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்து மகாசபை, முஸ்லீம் லீக், காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த சைமன் குழுவை வந்து புறக்கணிச்சாங்க. ஓகேவா? அதுதான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க, காங்கிரஸ், இந்து மகாசபை, முஸ்லீம் லீக் ஆகியன அதனை புறக்கணித்தன. இந்த அறிக்கையை ஏற்பதற்கு பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் முயன்றனர். ஆனா ஆங்கிலேயர்கள் வந்து என்ன செய்றாங்க, இந்த அறிக்கையை வந்து இந்த தவணைகளை ஏத்துக்கணும் அப்படின்றதுல ரொம்பவே முனைப்பா வந்து இருந்தாங்க. சரி, ஆங்கிலேயர்கள் இப்படி இருக்காங்கல்ல, நமக்கான சீர்திருத்தம், இந்தியர்களுக்கான அந்த சீர்திருத்தத்துல இந்தியர்களே இல்லை அப்படின்றப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அதுல வந்து ஒரு யூஸுமே இல்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து புறக்கணிக்கிறாங்க. ஓகேவா? சரி, இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்தியர்கள் வந்து இதை வந்து ஏத்துக்கல. இப்ப இந்த அறிக்கையையும் சட்டப்பூர்வமா ஆக்க முடியல. அதனால என்ன செய்றாங்க அப்படின்னா, இதுக்கப்புறமா லண்டன்ல வட்டமேசை மாநாடுகளை வந்து நடத்தலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து ஆங்கிலேயர்கள் வர்றாங்க. ஆனா அதையுமே காங்கிரஸ் வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா ஏத்துக்கல அப்படின்றத இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல கொடுத்திருப்பாங்க. இந்த அறிக்கையை சட்டப்பூர்வமாகவும் நம்பிக்கைக்கு உரியதாகவும் ஆக்கும் நோக்கில் இந்திய கருத்தை உருவாக்கும் வல்லமை உடைய பலதரப்பட்ட தலைவர்களுடன் லண்டனில் ஒரு வட்டமேசை மாநாட்டை கூட்டவிருப்பதாக அரசு அறிவித்தது. என்ன சொல்லியிருக்காங்க? இந்த அறிக்கையை நாங்கள் எப்படியாவது சட்டப்பூர்வமா ஆக்கணும், அதே மாதிரி இந்தியர்களுக்கு நம்பிக்கைக்குரியதா மாற்றணும். அப்படியெல்லாம் மாற்றணும் அப்படின்னா ஏதாவது ஒரு மாநாட்டை வந்து கூட்டணும். அதுக்கான மாநாடு வட்டமேசை மாநாடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட போகுது. அது லண்டன்ல வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஆங்கிலேயர்கள் வந்து சொல்றாங்க. ஆனா நம்ம இந்தியர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா, இந்த மாநாட்டுல எல்லாம் நாங்க வந்து பங்கேத்துக்க மாட்டோம், நாங்க இதை வந்து கண்டிப்பா வந்து புறக்கணிச்சிருவோம். ஏன் அப்படின்னா எங்களுக்கு சுதந்திரம் தான் வேணும் அப்படின்ற மாதிரி காங்கிரஸார் வந்து ஆணைத்தனமா சொல்றாங்க. ஓகேவா? இந்த வட்டமேசை மாநாட்டை புறக்கணிக்க போவதாக காங்கிரஸ் அறிவித்தது. காங்கிரஸ் பங்கேற்காவிட்டால் மாநாட்டை அரசு நடத்துவது பயனற்று போகும் ஒரு நடவடிக்கை என்று அனைவரும் அறிந்திருந்தனர். இப்போ ஆங்கிலேயர்கள் வட்டமேசை மாநாடு நடத்த போறாங்க. ஆனா காங்கிரஸ்காரங்க என்ன சொல்றாங்க? அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தேவை சுதந்திரம் தான் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ காங்கிரஸார் யாருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா சுத்தத்துக்கு வேஸ்ட். ஏன் அப்படின்னா நம்ம இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியா இருந்தது காங்கிரஸ். அப்போ காங்கிரஸ் யாருமே போகல அப்படின்னா அது ரொம்ப வேஸ்ட் அப்படின்றத மக்களுமே வந்து தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், காங்கிரசுடன் பேச்சுக்கள் தொடங்கின. 1931 மார்ச் 5 காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தானது. 1931 மார்ச் 5 வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கும். இதை பத்தி 10th புக்ல நல்லா கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மாநாட்டில் காங்கிரஸ் தலைவர்கள் யாருமே பங்கேற்றிருக்க மாட்டாங்க. 2வதுல காந்தி வந்து கலந்திருப்பாரு. 3வதுலயும் யாருமே வந்து காங்கிரஸ் சார்பில் வந்து கலந்திருக்க மாட்டாங்க. ஆனா 3 மாநாட்டிலையுமே 3 வட்டமேசை மாநாட்டிலையுமே கலந்துக்கிட்ட ஒரு நபர் அப்படின்னா அது அம்பேத்கர் தான். ஓகேவா? இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி வட்டமேசை மாநாடு நடந்தப்ப, முதல் மாநாடு நடக்கிறப்ப காந்தி வந்து ஜெயில்ல வந்து இருந்திருப்பாரு. ஓகேவா? காந்தி ஜெயில்ல இருந்தனால அவரால வந்து இந்த மாநாட்டுல வந்து பங்கேற்க முடியாது. பங்கேற்க ஒரு ஒரு சூழ்நிலை வந்து இருக்காது. இதனால என்ன செய்வாங்க அப்படின்னா, காந்திக்கும் இர்வினுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கும். 1931 மார்ச் 5ல. ஓகேவா? இந்தியாவில் சட்ட மறுப்பு இயக்கத்தின் முடிவை குறிப்பதாக அது அமைந்தது. இந்தியாவுல அந்த சட்ட மறுப்பு இயக்கத்தோட முடிவை குறிக்கிற மாதிரி அது வந்து இருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உலகம் தழுவிய விளம்பரத்தை இந்த இயக்கம் தந்தது. நமக்கு கொஸ்டினா வந்து கேட்கலாம்.
உலகம் தழுவிய விளம்பரத்தை தந்த இயக்கம் எது அப்படின்னு கேட்கலாம். எது? உலகம் தழுவிய விளம்பரத்தை தந்த இயக்கமா இது வந்து இருந்துச்சு. ஓகேவா? அரச பிரதிநிதி இர்வின் இதனை முடித்து வைக்க வழிகாண விரும்பினார். அப்ப அரச பிரதிநிதியா இருந்தவர் யாரு? இர்வின். ஓகேவா? ஜனவரி 1931 காந்தியடிகள் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டார். ஜனவரியில காந்தியை வந்து சிறையிலிருந்து விடுதலை செஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் மார்ச் 5ஆம் தேதி காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து நடந்திருக்கும். ஓகேவா? ரெண்டுமே 1931 தான். 31 ஜனவரியில காந்தி ரிலீஸ் ஆயிருப்பாரு. மார்ச்ல வந்து காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து நடந்திருக்கும். அதை தான் இங்க வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து வாங்க. காங்கிரஸின் ஒரே ஒரு பிரதிநிதியாக லண்டனில் அந்த ஆண்டு நடந்த 2வது வட்டமேசை மாநாட்டில் காந்தி கலந்து கொண்டார். இப்ப பாத்தீங்களா, காங்கிரஸ்ல இருந்து போன ஒரே ஒரு பிரதிநிதி அப்படின்னா 2வது வட்டமேசை மாநாடுல பங்கேற்ற ஒரு நபர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து காந்தியடிகள் தான். ஓகேவா? காந்தியடிகள் வந்து பங்கேற்றிருந்திருப்பாரு ஒரே ஒரு நபரா. ஆனா அங்க வந்து என்ன நடந்துரும் அப்படின்னா அங்க நடந்த அந்த பேச்சுவார்த்தைகள் வந்து காந்திக்கு வந்து அது வந்து பிடிச்சிருக்காது. அவர் வந்து என்ன செஞ்சிருவாரு அப்படின்னா கோவமா அந்த இடத்த விட்டு வந்துருவாரு. உப்பை சுய பயன்பாட்டுக்கு பயன்படுத்த மக்களை அனுமதிப்பது, வன்முறையில் ஈடுபடாத அரசியல் கைதிகளை விடுதலை செய்வது, சாராயம் மற்றும் அந்நிய துணிகளை விற்கும் கடைகளின் முன் ஆர்ப்பாட்டங்களை நடத்த அனுமதிப்பது ஆகியவற்றிற்கு அரசு இணக்கம் தெரிவித்தது. ஓகேவா? இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன செய்றாங்க? கவர்மெண்ட் வந்து ஓகேன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை கராச்சியில் நடந்த காங்கிரஸ் மாநாடு ஏற்றுக்கொண்டது. காந்தி இர்வின் ஒப்பந்தம் போட்டாங்கல்ல, அதையுமே வந்து காங்கிரஸ் வந்து ஏத்துக்கிறாங்க. எப்ப ஏத்துக்கிறாங்க? கராச்சியில நடந்த மாநாட்டுல ஏத்துக்கிறாங்க. பகத்சிங் மற்றும் அவரது தோழர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை குறைக்க அரச பிரதிநிதி மறுத்துவிட்டார். இந்த இர்வின் ஒப்பந்தத்துல தான் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, பகத்சிங் வந்து இந்த சட்டமன்றத்துல எல்லாம் குண்டு தூக்கி போட்டார்ல, இது இந்த சாண்டர்ஸை கொன்னதுன்னு சொல்லி நிறைய வழக்குகள் அவர் மேல வந்து பதிவாயிருக்கும். அவருக்கு வந்து மரண தண்டனை வந்து விதிக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா அவருக்கு வந்து மரண தண்டனை வந்து கொடுக்காதீங்க, அவரோட அந்த குற்றங்களை எல்லாம் மன்னிச்சு நீங்க மரண தண்டனையை வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா குறைச்சிருங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆனா அப்ப இருந்த அந்த வைஸ்ராய் வந்து என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் இந்த இதில் நம்ம வாசித்துக்கங்க, ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப, நேரு, கான் அப்துல் காபர் கான், இறுதியில் காந்தியடிகள் என அனைத்து முக்கிய தலைவர்களும் கைது செய்யப்பட்டனர். அதாவது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த 2வது வட்டமேசை மாநாடுல ஒரு பிரச்சனை வந்து வந்திருக்கும். என்ன அப்படின்னா வாக்குரிமை அடிப்படையில், அதாவது தனி வாக்குரிமை, இரட்டை வாக்குரிமை, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து வந்திருக்கும். காந்தியடிகள் 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட போதும் அரசு அவரது கோரிக்கைகளை ஏற்க முன்வராமல் பிடிவாதம் செய்தது. காந்தியடிகள் 2வது வட்டமேசை மாநாடுல போய் கலந்துக்கிறாரு. இதுக்காக தான் ஜெயில இருந்து ஒப்பந்தம் போட்டெல்லாம் அவரை கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா அவரோட கோரிக்கைகளை எதையுமே ஆங்கில அரசு ஏத்துக்கல. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, காந்தி வந்து ரொம்ப கோபமா அங்கிருந்து வந்துருவாரு. வந்தவர் என்ன செய்வார் அப்படின்னா, ஏற்கனவே நான் ஒரு சட்ட மறுப்பு இயக்கத்தை நான் செஞ்சுட்டு இருந்தேன், அதுல தான் நான் ஜெயிலுக்கு போனேன், திரும்ப போய் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா திரும்ப சட்ட மறுப்பு இயக்கத்தை கையில வந்து எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி திரும்ப நம்ம பகுதிக்கு வந்து என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா சட்ட மறுப்பு இயக்கத்துல இவர் வந்து ஒத்துழைப்பு வந்து கொடுத்து இவரே முன்னின்று என்ன செஞ்சிருப்பாருன்னா அந்த சட்ட மறுப்பு இயக்கத்தை நடத்தி இருந்திருப்பாரு. இப்ப ஆங்கிலேயர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏற்கனவே சட்ட மறுப்பு இயக்கத்துல இவர் ஈடுபட்டதுனால தான் ஜெயில புடிச்சு போட்டாங்க. காங்கிரஸ் மாநாட்டுல அதாவது வட்டமேசை மாநாட்டுல பங்கேற்கிறதுக்காக தான் என்ன செஞ்சாங்க? ஒப்பந்தம் போட்டு இவரை கூட்டிட்டு வந்தாங்க. இங்கேயும் அவர் வந்து அந்த அரசோட கோரிக்கைகளை ஏத்துக்கல. திரும்ப போய் இவர் என்ன செய்றாரு? அந்த சட்ட மறுப்பு இயக்கத்துல போய் பங்கேற்கிறாரு அப்படின்னு சொல்லி திரும்ப என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா, காந்தியை பிடிச்சு ஜெயில வந்து போட்டுருவாங்க. இங்க நமக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். நேரு, கான் அப்துல் காபர் கான், இறுதியில் காந்தியடிகள் என அனைத்து முக்கிய தலைவர்களும் கைது செய்யப்பட்டனர். நேரு, கான் அப்துல் காபர் கான், இறுதியில் காந்தியடிகள் என அனைத்து முக்கிய தலைவர்களும் கைது செய்யப்பட்டன. வட்டமேசை மாநாடு, இது மாநாடு எல்லாமே வட்டமேசை மாநாடு. இடையில எங்கேயாவது காங்கிரஸ் மாநாடு அப்படின்னு சொல்லியிருந்தா அது வந்து தப்பா இருக்குது. எல்லாமே என்ன அப்படின்னா வட்டமேசை மாநாட்டுல காந்தி பங்கேற்றுக்கிட்டது. முதல் வட்டமேசை மாநாடு, 2வது வட்டமேசை மாநாடு, 3வது வட்டமேசை மாநாடு. நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து பார்க்கலாம். டாக்டர் B.R. அம்பேத்கரின் தலைமை மற்றும் தனி தொகுதிகளின் உருவாக்கம். டாக்டர் B.R. அம்பேத்கரின் தலைமை மற்றும் தனி தொகுதிகளின் உருவாக்கம். இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே இந்த 2 பேராகிராஃப் இருக்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்கும். 1920களில் ஒடுக்கப்பட்டவர்களின் போராட்டங்களின் மைய புள்ளியாக டாக்டர் அம்பேத்கர் விளங்கினார். ஓகேவா? 1920ல இருந்தே ஒடுக்கப்பட்டவர்களோட ஒரு முக்கியமான ஒரு புள்ளியா இருந்தவர் யாரு அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர். இவரு எங்க இருந்தாரு அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் இவரு. நாட்டோட மைய பகுதி இது. நாட்டோட மைய பகுதியிலேயே தீண்டாமை அப்படின்ற கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்படின்னா அது டாக்டர் B.R. அம்பேத்கர்.
நெக்ஸ்ட், மகர் சாதியில் இராணுவ வீரரின் மகனாக பிறந்த டாக்டர் அம்பேத்கர் அவரது சாதியில் 10ஆம் வகுப்பை நிறைவு செய்த முதலாவது நபராக திகழ்ந்தார். இவர் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர்னு பார்த்தோம். இங்க புக்ல நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இவர் வந்து அந்த பகுதியில மகர் அப்படின்ற ஒரு ஜாதியில வந்து பிறந்தவர். இந்த ஜாதியில யாருமே அவ்வளவா படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இவர் தான் 10th வரைக்கும் படிச்ச ஃபர்ஸ்ட் ஒரு நபர். இந்த ஜாதியில ஃபர்ஸ்ட் படிச்சு வந்த ஒரு நபர் அப்படின்னா அது டாக்டர் அம்பேத்கர் தான் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், அம்பேத்கரின் கல்வியும் அவர் பெற்ற பட்டங்களும், என்னென்னலாம் படிச்சாரு, என்னென்ன பட்டங்கள் வாங்கினாரு, என்னென்ன கட்டுரைகள் எழுதினாரு அப்படின்றது ஒரு பெரிய பேராகிராஃப்ல கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லைனுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம். எல்பின்ஸ்டன் கல்லூரியில் சேர்ந்த அம்பேத்கர் கல்வி உதவித்தொகை பெற்று 1912 பட்டதாரி ஆனார். ஃபர்ஸ்ட் எப்போ பட்டதாரி ஆகிறாரு? 1912. எல்பின்ஸ்டன் கல்லூரியில் படிச்சிருப்பாரு. அதுவும் எப்படி அப்படின்னா கல்வி உதவித்தொகை மூலமாக படித்தவர் தான் இவர் ஒரு பட்டதாரியாக ஆகிறாரு. ஓகேவா? அங்கே பரோடா மன்னரோட உதவியால் தான் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா மேற்படிப்பு படிக்க போயிருப்பாரு. அமெரிக்காவுக்கு பட்ட மேற்படிப்பு படிக்க போய் அங்கே பட்ட மேற்படிப்புக்கான பட்டம் வாங்கியிருப்பாரு. கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் படிக்க போய் அங்கே முனைவர் பட்டம் வாங்கியிருப்பாரு. அதே மாதிரி லண்டனில் போய் பொருளாதாரம் சட்டங்களை பற்றி படிச்சிருப்பாரு. அமெரிக்கா போயிருப்பாரு, லண்டன் போயிருப்பாரு, எக்கச்சக்கமான இடங்களுக்கு போய் நிறைய பட்டங்கள் வந்து வாங்கியிருப்பாரு. படித்து பட்டங்கள் வந்து வாங்கியிருப்பாரு. நெக்ஸ்ட்டு, அம்பேத்கரின் அறிவாற்றல் பலரது கவனத்தை ஈர்த்தது. அம்பேத்கரின் அறிவாற்றல் என்ன செஞ்சது அப்படின்னா பலரது கவனத்தை ஈர்த்தது. 1916 மானுடவியல் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு இந்தியாவின் சாதிகள் என்ற தலைப்பில் ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பித்தார். இப்போ என்ன நடக்குது? 1916 மானுடவியல் தொடர்பான சர்வதேச மாநாடு நடக்குது. எப்போ நடந்திருக்கு நமக்கு கேட்கலாம். அம்பேத்கர் காலத்தில் மானுடவியல் தொடர்பான சர்வதேச மாநாடு எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1916. அந்த மாநாட்டில் போய் இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜாதிகள் அப்படின்ற தலைப்பில் இவர் ரிசர்ச் பண்ண கட்டுரையை போய் சமர்ப்பிக்கிறாரு. அந்த கட்டுரை வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா ஒரு புக்காக வந்து வெளியிடுறாங்க. அரிய இந்திய புத்தகம் என்ற தொகுப்பில் பதிப்பிக்கப்பட்டது. இந்தியாவில் ஒடுக்கப்பட்டோரிடையே திறமையுடையோரை தேடி வந்த பிரிட்டிஷ் அரசு இந்திய வாக்காளர்களுக்கு வாக்குரிமை பெற வயது மற்றும் தகுதி பற்றி தகவல் சேகரித்து வந்த சவுத் பொரோ குழுவுடன் கலந்துரையாட வருமாறு அவருக்கு அழைப்பு விடுத்தது. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இவர் எங்கெங்கெல்லாம் படித்து பட்டம் வாங்கினாருன்னு பார்த்தோம். ஒரு மாநாட்டில் போய் இவரோட ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பிச்சாரு. அதை என்ன செஞ்சாங்க? அவங்க வந்து ஒரு புக்காவே பதிப்பிச்சு வெளியிட்டாங்க. வேற என்ன நடக்குது அப்படின்னா இந்தியாவில் ஒடுக்கப்பட்டவங்கள யாராவது ஒரு திறமையானவங்களா இருக்காங்களா அப்படின்னு தேடுறப்ப நம்ம அம்பேத்கரை செலக்ட் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா வாக்குரிமைக்கு வயது தகுதி இதை பற்றி என்ன செஞ்சுட்டு இருந்தார் அப்படின்னா சவுத் பொரோ அப்படின்ற ஒரு குழுவோட சேர்ந்து இவருமே சேர்ந்து பங்கேற்றாரா அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம இந்திய அரசாங்கம் வந்து தேடி இருக்கும். ஓகேவா? இந்த கலந்துரையாடல்களின் போதுதான் அம்பேத்கர் முதன்முறையாக தனி தொகுதிகள் பற்றி பேசினார். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கப்பதான் என்ன செய்றாரு அப்படின்னா ஒடுக்கப்பட்டோர்களுக்கு தனி தொகுதி வேணும் அப்படின்ற மாதிரி முதல் முறையாக தனி தொகுதிகள் பற்றி பேசினார் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட், தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தனித்தொகுதிகள் மற்றும் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என வாதிட்டார். ஏன்னா இவருமே சின்ன வயசுல இந்த தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காரு. அப்ப தீண்டாமை கொடுமையில யாரெல்லாம் ஈடுபட்டாங்களோ அவங்களுக்குன்னு சொல்லி தனி தொகுதி ஒதுக்கீடு தாங்க அப்படின்ற மாதிரி என்ன செய்யறாருன்னா வாதிடுறாரு. ஓகேவா? நெக்ஸ்ட், இந்த திட்டத்தின்படி தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்கள் மட்டுமே அவர்களுக்கு என ஒதுக்கப்பட்ட தொகுதியில் வாக்களிக்க முடியும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குரியதில் அவங்க வந்து வாக்களிச்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து சொல்றாங்க. ஓகேவா? மீதி எல்லாமே வந்து நமக்கு இதே கதையை தான் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக சுதந்திரமாக பணியாற்ற முடியாத நிலை ஏற்படும் என்று அவர் நினைத்தார். இப்போ ஒரு சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு சில தலைவர்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. காந்தியுமே அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏத்துக்க மாட்டாரு. இது வந்து இந்துக்களுக்குள்ளேயே ஒரு பிரிவினையெல்லாம் வந்துரும் அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பாரு. ஆனா இவர் நம்ம அம்பேத்கர் வந்து என்ன நினைப்பாரு அப்படின்னா தீண்டாமை கொடுமைக்கு மக்கள் வந்து உள்ளாக்கப்படுறாங்க. அப்ப அப்படிப்பட்ட மக்கள் வந்து எப்பயுமே சுதந்திரமா இருக்க முடியாதே அப்படின்ற மாதிரி அம்பேத்கர் வந்து நினைப்பாரு. இதனாலேயே அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இடையில வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்து ஏற்படும். ஓகேவா? அதான் இந்த பேராகிராஃப்ல வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஹெட்டிங் அம்பேத்கரின் தீவிர செயல்பாடு. அம்பேத்கரின் தீவிர செயல்பாடு.
என்னென்னன்றதை பார்க்கலாம். அம்பேத்கர் புதிய பத்திரிகைகள் மற்றும் அமைப்புகளை தோற்றுவித்தார். இந்த பேராகிராஃப்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இவர் தோற்றுவித்த பத்திரிகை என்ன, இவர் தோற்றுவித்த அமைப்பு என்ன அப்படின்றத 2 இது கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இவர் வந்து ஒரு போராட்டம் வந்து நடத்தியிருப்பாரு மகாராஷ்டிரால. அது என்ன போராட்டம் அப்படின்ற ஒரு 3 பாயிண்ட் தான் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் லைனே என்ன கொடுத்துருக்காங்க, அம்பேத்கர் பத்திரிகைகள் மற்றும் அமைப்புகளை தோற்றுவித்தார்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன பத்திரிகை, என்ன அமைப்பு அப்படின்றத பார்க்கலாம். மூக் நாயக் மூக் நாயக் என்ற பத்திரிகையை அவர் தொடங்கியிருப்பார். ஓகேவா. மூக் நாயக்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வாய்ப்பேச முடியாதவர்களின் தலைவர். நமக்கு எக்ஸாம்ல ஒருவேளை பொறுத்துகள்லையோ அல்லது வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகளையோ எதுலையோ ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து கேட்கலாம், மூக் நாயக் என்பதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கலாம். அல்லது இது யாரோட பத்திரிகை அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். மூக் நாயக் அப்படின்னா என்ன அர்த்தம், வாய்ப்பேச முடியாதவர்களின் தலைவர் அப்படின்ற பத்திரிகையை இவர் தொடங்கி அது மூலமா இவரோட கருத்துக்களை எல்லாத்தையும் வெளிப்படுத்துறாரு. 2வது இவர் தோற்றுவித்த அமைப்பு அப்படின்னா என்ன அமைப்பு அல்லது என்ன சபை அப்படின்னு பார்க்கலாம். பஹிஷ்கிரித் ஹிடாஹரிணி சபை. ஓகேவா. பஹிஷ்கிரித் இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, பஹிஷ்கிரித் ஹிடாஹரிணி சபை அப்படின்ற ஒரு சபையை வந்து தோற்றுவிக்கிறாரு. இதுக்கான அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா, தனித்து விடப்பட்டவர்களின் நலனுக்கான அமைப்பு. தனித்து விடப்பட்டவர்களின் நலனுக்கான அமைப்பு அப்படின்றதா இந்த அமைப்பு. ஓகேவா. மூக் நாயக் அதே மாதிரி கிடாஹரிணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 2ஐயும் வந்து இவர் வந்து தோற்றுவிக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா, இவரோட கருத்துக்களை ஒன்று பத்திரிகை மூலமா வெளிப்படுத்துறது, அப்படி இல்லை அப்படின்னா அந்த அமைப்பு மூலமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இது 2ஐயுமே தொடங்குறாரு. நெக்ஸ்ட் இவர் முக்கியமா வந்து எதுக்காக பாடுபட்டார், அம்பேத்கரோட செயல்பாடுகளை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இவருமே நிறைய தீண்டாமை கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருப்பாரு. அப்ப அதே மாதிரி தீண்டாமை கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்ட மக்கள் என்னென்னலாம் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகளை எல்லாம் களையணும் அப்படின்றதுக்காகவே தான் இந்த அமைப்பு, இந்த பத்திரிகையெல்லாம் ஏற்படுத்தியிருப்பாரு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இங்க கொடுத்துருப்பாங்க. ஊருணிகள் மற்றும் கிணறுகளில் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தர வேண்டிய அடிப்படை உரிமைகளை மீட்டு தர மகத் சத்தியாகிரகம் என்ற அமைப்பை தொடங்கினார். ஓகேவா. அதாவது என்ன அப்படின்னா, சில இடங்களை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, தண்ணி எடுக்க விடமாட்டாங்க. இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்றது, அதே மாதிரி இந்த கிணத்துல தண்ணி எடுக்கக்கூடாது, இந்த ஏரியில தண்ணி எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ரூல்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். ஓகேவா. உயர் ஜாதியின மக்கள் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, ஒடுக்கப்பட்டவர்கள் ஒரு சிலரை ஒதுக்கி வச்சிருக்காங்களா, அவங்கள வந்து இந்த மாதிரி வந்து ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. அப்போ ஊருணிகள் மற்றும் கிணறுகளில் தீண்டாமை கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தர வேண்டிய அடிப்படை உரிமைகளை மீட்டு தர மகத் சத்தியாகிரகம் என்ற அமைப்பை தொடங்கினார். ஓகேவா. இவர் தொடங்கிய சத்தியாகிரகத்தோட பேர் வந்து என்னது, மகத் சத்தியாகிரகம். ஓகேவா. உப்பு சத்தியாகிரகம் நம்ம பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி அம்பேத்கருக்கு வந்து என்ன சத்தியாகிரகம், மகத் அப்படின்ற ஒரு சத்தியாகிரகத்தை தொடங்கியிருக்காரு. ஓகேவா. இப்போ அம்பேத்கரை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, இவர் ரொம்ப அறிவாளி. இது நமக்குமே தெரியும், நிறைய இடங்கள்ல நம்ம வந்து பார்த்துருப்போம். அம்பேத்கர் வந்து ஒரு செம்ம பிரில்லியன்ட். அப்ப அறிவாற்றல் மற்றும் இவரோட பொது நடவடிக்கைகள் எல்லாமே மக்களோட கவனத்தை வந்து ஈர்க்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் காலனி ஆதிக்க ஆட்சியின் அதிகாரிகளை குறிவைத்து அவரது நேரடி தாக்குதல்கள் இருந்தன. இவரோட தாக்குதல் எல்லாமே எதை நோக்கி இருக்கு, ஒன்று ஆங்கிலேயர்களை எதிர்த்து, அதே சமயத்துல நம்ம இந்தியாவில் இருந்த அந்த இந்திய தேசிய காங்கிரஸை எதிர்த்துமே இவரோட குறிகள் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா, இவங்க வந்து ஒடுக்கப்பட்டவங்களை வந்து ஒரு பொருட்டாவே இவங்க வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்ப அவங்களாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுலே தான் அம்பேத்கரோட ஒரு ஃபுல் கவனமே வந்து இருந்துச்சு அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பூரண சுதந்திரம் அல்லது முழுமையான விடுதலை என்பதற்காக போராடுவதை குறிக்கோளாக அறிவிக்கும் இறுதி நிலையை சுதந்திர போர் அடைந்தது. ஓகேவா. பூரண சுதந்திரம் அப்படின்ற இடத்துக்கு வந்து வந்திருப்பாங்க. இப்போ அம்பேத்கரை பத்தி பார்க்குறப்ப 3 முக்கியமான ஒன்று, மூக் நாயக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று, அதுக்கப்புறம் இன்னொரு சபையோட பேர் வந்து கொடுத்துருப்பாங்க, கிடாஹரிணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சபை, 3வது மகத் சத்தியாகிரகம். இந்த 3ஐயும் இவர் தான் வந்து செயல்படுத்தியிருப்பார். யாரா, அம்பேத்கர். நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து பார்க்கலாம். தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகள் பெறுவதில் அம்பேத்கர். ஓகேவா. அம்பேத்கர் கேட்டது என்னது, தனி தொகுதி. தீண்டாமை கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட, அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்குன்னு தனி தொகுதி வேணும் அப்படின்றதுல தான் ரொம்ப முனைப்பா வந்து இருந்தாரு. இதுல என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் வேணா இதுல இருந்து கேட்கலாம். ஓகேவா. என்னென்னன்றதை லைன் பை லைனா வந்து பார்ப்போம். சுதந்திர இந்தியாவில் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களின் எதிர்காலம் குறித்து அம்பேத்கர் பெரிதும் கவலை அடைந்தார். என்ன செய்யறாரு, இவர் ஒரு பிரில்லியன்ட். இவருக்கே வந்து இவர் டீச் பண்ண போன இடத்துலயா இருக்கலாம், அல்லது பணி செய்யக்கூடிய இடங்களையா இருக்கலாம், நிறைய இடங்கள இவருக்குமே இந்த கொடுமைகள் வந்து இருந்துச்சு. அதையும் வளர்ந்து ஒரு நல்ல படிப்பு படிச்சிருந்த ஒரு நிலையிலுமே அம்பேத்கருக்குமே இந்த நிறைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலையெல்லாம் ஏற்பட்டுச்சு. அப்படி இருக்கிறப்ப ஒண்ணுமே தெரியாத மக்கள், அப்பாவி மக்கள் எல்லாம் இவர் பார்த்து என்ன செய்யறாரு அப்படின்னா, ரொம்ப வந்து கவலைப்படுறாரு.
அப்ப என்ன செய்றாரு அப்படின்னா, அப்ப வந்து நம்ம இந்திய அரசியல வந்து பார்க்குறாரு. காங்கிரஸோட கட்டுப்பாட்டுல தான் வந்து நம்ம இந்தியா வந்து இருக்கு. ஓகேவா? மேக்ஸிமம் வந்து காங்கிரஸ்காரவங்க இருக்காங்க. அப்ப இந்த காங்கிரஸுக்கு கீழ என்ன இருக்கு அப்படின்னா, இந்துக்களோட ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கு. இத கவனிக்கிறாரா அம்பேத்கர். இந்துக்களோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு. அந்த இந்துக்களுக்குள்ளேயுமேவும் பிரிவினையா ஒதுக்கப்பட்டவர்கள், உயர் ஜாதியினர்ன்ற ஒண்ண புரிஞ்சுகிட்ட அம்பேத்கர் ரொம்பவே என்ன செய்றாரு அப்படின்னா, கவலைப்படுறாரு. ஓகேவா? இவர் எங்கெங்கெல்லாம் போறாரோ, அந்த எல்லா இடங்கள்லயுமே தனி தொகுதி வேணும். ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு, தீண்டாமை கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய மக்களுக்கு தனி தொகுதி வேணும்னு கேட்கிறாரு. அது குடுத்திருப்பாங்க. அனைத்து கட்சி மாநாடுகள், சைமன் குழு, வட்டமேசை மாநாடு என அனைத்து இடங்களிலும் தனி தொகுதிகள் வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் மீண்டும் வலியுறுத்தினார். எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்க எல்லாமே வலியுறுத்துறாரு. ஏன்? இந்தியாவுல காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்குது அரசியல்ல. ஆனா அவங்களுக்கு கீழ இந்துக்கள் ஆதிக்கம் அதிகமா இருக்கு. ஆனா அந்த ஆதிக்கத்துல எப்படி இருக்கு? ரொம்ப வந்து ஒடுக்கப்பட்டவங்கள கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்றத இவர் புரிஞ்சுகிட்டு தனி தொகுதி வந்து கேட்கிறாரு. நெக்ஸ்ட் இப்ப அம்பேத்கர் வந்து என்ன செய்றாரு? தனி தொகுதிகள் வேணும்னு கேட்கிறாரு. அதே டைம்ல இந்திய காங்கிரசும், காந்தியடிகளும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே இந்த மாதிரி பிரிவினை வந்து நம்ம இந்தியாவுல இருக்கு. இதுல இவங்களுக்கு நம்ம தனி தொகுதி குடுத்துட்டோம் அப்படின்னா, இந்துக்களுக்குள்ளேயே பிரிவினை வந்துரும். இவங்க தனி, அவங்க தனின்னு சொல்லி ஒரு பிரிவினை வந்துரும். அதனால வந்து தனி தொகுதிகள் குடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி காங்கிரசும், காந்தியடிகளும் கவலைப்படுறாங்க. ஓகேவா? தனி தொகுதி வேணும்னு அம்பேத்கர் கேட்கிறாரு. தனி தொகுதி வேணாம்னு காந்தி சொல்றாரு. அதே மாரி காங்கிரசுமே சொல்லுது. ஓகேவா? காந்தியே காங்கிரஸ சேர்ந்தவர் தானே. அப்ப காங்கிரசும், காந்தியும் வந்து கவலைப்படுறாங்க. அப்படின்றத இங்க வந்து குடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் முஸ்லிம்கள் மற்றும் ஆங்கிலோ இந்தியர்களுக்கு தனி தொகுதிகள் மற்றும் இதர சிறப்பு நலன்கள் ஆகியன பிரிட்டிஷாரின் பிரித்தாளும் கொள்கையை வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்ல வழிவமைக்கும் என்று அவர்கள் வருத்தப்பட்டனர். இந்த மாதிரி தனித்தனி தொகுதியா குடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, பிரிட்டிஷ்காரவங்களுக்கு என்னவா போயிரும்? ரொம்ப வந்து ஈஸியா போயிரும். நம்மள வந்து ஈஸியா வந்து பிரிச்சு ஆண்டுருவாங்க அப்படின்றது மாதிரி காந்தியும் யாரும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்களும் வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஓகேவா? ஆனா அம்பேத்கர் வந்து என்ன செய்றாரு அப்படின்னா, சரி அப்பனா நமக்குள்ளே வந்து ஒரு சமத்துவம் இல்லைல்ல. தீண்டாமை கொடுமைகளுக்கு இந்த மக்கள் ஆளாக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்களுக்கு சமூக பாதிப்புகளும் அதிகமா இருக்கு. அப்படின்ற மாதிரி அம்பேத்கருமே ஃபீல் பண்ணுவாரு. அதே நேரத்தில காந்தியடிகளுமே என்ன செய்வாரு அப்படின்னா, அத நினைச்சு ரொம்ப வந்து கவலைப்படுவாரு. ஓகேவா? இப்ப இதுல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தனி தொகுதி வேணும்னு கேட்டவரு அம்பேத்கர். வேணாம்னு சொல்றவரு காந்தியடிகள். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க. வகுப்பு வாரி தொகுதி ஒதுக்கீடு. வகுப்பு வாரி தொகுதி ஒதுக்கீடு. இதுக்கு கீழ என்ன இருக்குன்னு பார்க்கலாம். லண்டன்ல தான் 2வது வட்டமேசை மாநாடு நடந்திருக்கும். ஓகேவா? நான் அதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். 3 வட்டமேசை மாநாடுகள்லயும் கலந்துக்கிட்ட தலைவர் அப்படின்னா அம்பேத்கர். காந்தியடிகள் 2வது வட்டமேசை மாநாடுல தான் கலந்திருப்பாரு. ஓகேவா? 2வது வட்டமேசை மாநாடு எங்க நடக்குது? லண்டன்ல நடக்குது. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, காந்தியடிகள் என்ன சொல்றாரு? தனி தொகுதி வேணான்றாரு. அம்பேத்கர் தனி தொகுதி வேணும்னு சொல்றாரு. இப்ப இந்தியா சார்புல இருந்து பங்கேற்க போன தலைவர்களுக்குள்ளேயே ஒரு ஒத்துமை வந்து இல்ல. ஓகேவா? வட்டமேசை மாநாடுல நம்ம தலைவர்கள் போறாங்க. ஆனா தலைவர்களுக்குள்ளேயே எப்படி இருக்கு? கருத்து வேறுபாடு இருக்கு. இப்ப இந்திய தலைவர்களுக்குள்ளேயே இந்த கருத்து வேறுபாடு இருக்கிறப்ப, அந்த இடத்துல முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்த யாரு பிடிக்கிறது அப்படின்னா, பிரிட்டிஷ் பிரதமரா இருக்கக்கூடிய ராம்சே மெக்டொனால்டு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப வந்து இதுக்கான கருத்து வந்து தெரிவிக்கணும். அந்த நிலைமையில என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ராம்சே மெக்டொனால்டு வந்து தனி தொகுதிக்கான ஒரு அதுதான் கரெக்ட். தனி தொகுதி வந்து குடுக்குறோம் அப்படின்ற மாரி ராம்சே மெக்டொனால்டு வந்து சொல்லிருவாரு. இது அம்பேத்கருக்கு சாதகமா இருக்கும். காந்தியடிகளால அத ஏத்துக்க முடியாது. காந்தியடிகள் என்ன சொல்லிருவாரு அப்படின்னா, இந்த டைம்ல தான் நான் சாகும் வரைக்கும் நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிப்பாரு. அப்ப அவர் வந்து ஏற்கனவே வயசானவரா, அப்ப வந்து அவரோட உடல்நல பாதிப்புகள் அதிகமா இருக்கும். இப்ப அம்பேத்கர்ட்ட போய் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ராஜாஜி இந்த மாரி தலைவர்கள்லாம் போயி ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க வந்து இத வந்து வாபஸ் வாங்க. காந்தி வந்து உண்ணாவிரதம் இருக்கிறாரு. அவரோட வந்து அ அ எப்படி சொல்றது? உடல்நிலை வந்து சரியில்ல. அப்படின்னு மாரிலாம் ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க. அம்பேத்கர் அத வந்து வாபஸ் வாங்கி வருவாரு. ஓகேவா? வாங்குனதுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னா, 2 பேருக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் நடைபெறும். அந்த ஒப்பந்தம் தான் பூனா ஒப்பந்தம். ஓகேவா? அத தான் நமக்கு இங்க வந்து குடுத்திருப்பாங்க. இப்ப எங்கருந்து பார்க்கணும்? ராம்சே மெக்டொனால்ட் இதில் தலையிட்டு முடிவிதிக்க வேண்டும் என்று இந்த கருத்தில் முடிவு எட்டப்படாமல் இருந்தது. ஆகஸ்ட் 1932இல் வகுப்புவாரி தொகுதி ஒதுக்கீடுகள் குறித்து பிரிட்டிஷ் அரசு அறிவித்தது. இவ்வாறாக இடஒதுக்கீட்டின் கூடிய தனி தொகுதிகள் பற்றிய அம்பேத்கரின் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டன. யாரோட கோரிக்கைகளை ஏத்துக்கிட்டாங்க அந்த வட்டமேசை மாநாட்டுல? அம்பேத்கரோடத ஏத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் பூனா ஒப்பந்தம் பாருங்களேன்.
தீண்டத்தகாதோருக்கு தனித்தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளதை தனது வாழ்நாள் முழுவதும் எதிர்க்கப் போவதாக மிகவும் வருத்தத்துடன் காந்தியடிகள் அறிவித்தார். இப்ப தீண்டத்தகாதோருக்குன்னு தனி தொகுதி கொடுத்துட்டாங்க, இதனால ஏத்துக்க முடியாது, நான் சாகிற வரைக்கும் என்ன செய்வேன், இதை எதிர்த்து நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி காந்தியடிகள் சொல்லிடுவாரு. அப்ப எந்த இடத்துல இருந்திருப்பாரு அப்படின்னா, எரவாடா சிறையில அவர் உண்ணாவிரதம் இருப்பாரு. இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த பூனா ஒப்பந்தம் நடைபெறப்ப அவர் எந்த சிறையில இருந்தாருன்னு கேட்கலாம். எரவாடா சிறையில தான் இருந்திருப்பாரு. அந்த சிறையில தான் உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் பாருங்க, காந்தியடிகளின் உயிரை காப்பாற்றும் அழுத்தம் அம்பேத்கருக்கு ஏற்பட்டது. இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, வயசான நபர், அதுவும் இல்லாம இவர் தான் தேச தந்தையா இருக்காரு, அவர் உண்ணாவிரதம் இருந்து இறந்துட்டாரு அப்படின்னா எல்லா பழியும் யார் மேல விழுகும், அம்பேத்கர் மேல விழுகும். இது ஒரு சைடு அழுத்தமா இருக்கு. மற்ற தலைவர்களும் ரெக்வஸ்ட் பண்றாங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன செய்யறாரு அப்படின்னா, அம்பேத்கர் என்ன செய்யறாரு, வாபஸ் வாங்கிடுவாரா தான் கொடுத்திருப்பாங்க. எரவாடா சிறையில் அவர் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க முயன்றார். காந்தியடிகளின் உயிரை காப்பாற்றும் அழுத்தம் அம்பேத்கருக்கு ஏற்பட்டது. ஆலோசனைகள், கூட்டங்கள், பிரார்த்தனைகள் அனைத்தும் நடத்தப்பட்டன. அதன் விளைவாக காந்தியடிகளுடன் சிறைசாலையில் நடந்த சந்திப்புக்கு பிறகு வகுப்பு வாரி தொகுதி ஒதுக்கீடு திருத்தப்பட்டது. அம்பேத்கர் மற்றும் காந்தியடிகளுக்கு இடையே புதிய ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தம் என அழைக்கப்பட்டது. இவங்க 2 பேருக்கு இடையில ஏற்படுத்தப்பட்ட அந்த ஒப்பந்தத்தோட பேர் என்னது, பூனா ஒப்பந்தம். பூனா ஒப்பந்தம் எந்த வருஷம், 1932. நெக்ஸ்ட் பாருங்களேன், தீண்டாமை கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகளை பறித்து கொண்டாலும் இடங்களின் ஒதுக்கீடு குறித்து உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. ஓகேவா, தனி தொகுதிகள் அப்படின்றது இல்ல, ஆனா இடங்களுக்குன்னு சொல்லி ஒதுக்கீடு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா, தனி தொகுதின்றது கிடையாது, ஆனா அவங்களுக்கான இடங்களுக்குன்னு ஒதுக்கீடு இருக்கு அப்படின்ற மாதிரி உத்தரவாதம் தர்றாங்க. இடஒதுக்கீடு பெற்ற தொகுதிகள் என்ற சட்ட அம்சம் அரசியல் சாசனத்தில் சேர்க்கப்பட்டு திருத்தங்கள் ஏற்படுத்தப்பட்டன. இப்ப என்ன நடக்குது, இடஒதுக்கீடு அப்படின்னு ஒண்ண நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல சேர்க்கிறாங்க. சுதந்திர இந்தியாவின் அரசியல் சாசனத்திலும் இது இடம்பெற்றது. சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த அரசியல் சாசனத்திலையும் இந்த திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றத கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட், அம்பேத்கரும் கட்சி அரசியலும். அம்பேத்கர் 2 கட்சிகளை ஆரம்பித்தார். நம்ம ஏற்கனவே 3 பார்த்தோம், மூக் நாயக், அதே மாதிரி இன்னொரு ஒரு அமைப்போட பேர் என்ன பார்த்தோம், கிடா ஹரிணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சபை, அதுக்கப்புறம் மகத் சத்தியாகிரகம் பார்த்தோமா. அதே மாதிரி அம்பேத்கர் கட்சிகளா ஆரம்பிச்சிருப்பார். 2 கட்சி நமக்கு கொடுத்திருப்பாங்க. சுதந்திர தொழிலாளர் கட்சி, அதை 1937 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட், பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பை 1942 ஏற்படுத்தினார். ஓகேவா, 1937 சுதந்திர தொழிலாளர் கட்சி, 1942 பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு அமைப்பையும் ஏற்படுத்துறாரு. ஓகேவா, அவர் போராட்டங்களை அங்கீகரித்த காலனி அரசு தனது ஆதரவை சமன்படுத்த அம்பேத்கரின் சேவைகளை பயன்படுத்தியது. 1942 ஆண்டு பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவின் உறுப்பினராக அம்பேத்கர் நியமிக்கப்பட்டார். 2 கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா 1942 பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவோட ஒரு உறுப்பினரா அம்பேத்கர் நியமிக்கப்படுறாரு. ஒரு துறை இருக்கு, அதுல இருக்கக்கூடிய குழுவோட ஒரு உறுப்பினரா 1942 யாரு, அம்பேத்கர் நியமிக்கப்படுறாரு. அதை தான் இங்க நமக்கு கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, அம்பேத்கர் நியமிக்கப்பட்டார். சில மாதங்களுக்கு பிறகு அரச பிரதிநிதியின் அமைச்சரவையில் அமைச்சராக இடம் பிடித்தார். ஃபர்ஸ்ட் ஒரு உறுப்பினரா இருக்காரு, அப்புறம் அரச பிரதிநிதியோட அமைச்சரவையில அமைச்சரா இடம் பிடிக்கிறாரு. நாட்டுக்கு அவர் ஆற்றிய சேவைகளுக்கு மகுடம் சூட்டும் விதமாக சுதந்திர இந்தியாவின் அரசியல் சாசன வரைவு குழுவின் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நமக்கு தெரியும், நம்ம அரசியல் சாசனோட வரைவு குழுவோட தலைவர் யாரு, அம்பேத்கர் அவர்கள். நெக்ஸ்ட், சுதந்திரம் பெற்ற பிறகு நேரு அமைச்சரவையில் அவர் அமைச்சராக இடம்பெற அழைக்கப்பட்டார். நேரு அமைச்சரவையில நேரு பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் என்னவா அழைக்கப்பட்டாரு, ஒரு அமைச்சரா இருக்கிறதுக்காக அழைப்பு யாருக்கு விடுக்கப்பட்டது, அம்பேத்கருக்கு விடுக்கப்பட்டது. அதை தான் நமக்கு பாடத்துல கொடுத்திருப்பாங்க. இதுக்கு இடையில இந்த மேப் கொடுத்திருப்பாங்க, அதை ரீட் பண்ணிக்கங்க. இந்த பாக்ஸ் பாருங்களேன், ஜாலியன் வாலாபாக் எங்க நடந்துச்சு, பஞ்சாப்ல நடந்துச்சு. சௌரி சௌரா அப்படின்ற இயக்கம், அதாவது ஒத்துழையாமை இயக்கம் எங்க நடந்துச்சு, உத்தரப்பிரதேசத்துல. தண்டி அப்படின்ற இடத்துல தான் சட்ட மறுப்பு இயக்கம் நடந்திருக்கும், அது எங்க இருக்கு, குஜராத்ல இருக்கு. பீகார்ல தான் சம்பரான் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு, அங்கதான் அவுரி விவசாயிகளோட இயக்கம் நடந்துச்சு. குஜராத்ல தான் கேதா அப்படின்ற இடம் இருக்கு, அங்க விவசாயிகளோட சத்தியாகிரகம் நடந்துச்சு. குஜராத்ல அகமதாபாத் அப்படின்ற இடத்துல தான் பருத்தி ஆலை தொழிலாளர்களோட சத்தியாகிரகம் நடந்துச்சு. மகாராஷ்டிரால தான் மகத் அப்படின்ற இடம் இருக்கு, அங்கதான் மகத் அப்படின்ற சத்தியாகிரகம் நடந்திருக்கும். ஓகேவா,
இதோட இந்த பாடம் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்த இந்த சின்ன பகுதியில் இருந்து நான் 2 சிம்பிளான கொஸ்டின் கேட்குறேன். இந்த 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அம்பேத்கர் அவர்கள் சுதந்திர தொழிலாளர் கட்சியை ஆரம்பித்த வருடம் எது? அம்பேத்கர் அவர்கள் சுதந்திர தொழிலாளர் கட்சியை ஆரம்பித்த வருடம் எது? ரெண்டாவது, மகத் சத்தியாகிரகம் என்ற சத்தியாகிரகத்தை நடத்தியவர் யார்? மகத் சத்தியாகிரகம் என்ற சத்தியாகிரகத்தை நடத்தியவர் யார்? இந்த 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.